ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு டெசர்ட் ரெசிபி தான், கேரட் அல்வா. கொஞ்சமான இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக செய்கிற ரெசிபி இது. ஒரு 3 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ், முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் வெறும் பாதாம் மட்டும் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் ஃப்ளேவருக்காக இடித்து சேர்த்துருக்கேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 கப் கேரட் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். நீங்கள் கேரட் எடுத்த அதே பவுல்லையே பாலும் 1 கப் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் கேரட்க்கு 1 கப் பால் மெஷர்மெண்ட்டு. இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். நடுவில் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் கேரட் மெஷர் பண்ண அதே பவுலில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கோவா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சர்க்கரை எடுத்துட்டு கொஞ்சம் கோவா சேர்த்துக்கோங்க. நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிற சிம்பிளான ஸ்வீட் இது. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் அப்லோட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம். என்னோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கேரட் அல்வா ரெசிபி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹல்வா கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் உங்கள் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்வீட்டை ஒரு ஸ்வீட்டான டைமில் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.